வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி ஸ்கந்தபுரத்தில் 4.5 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணியினுடைய அமைப்பு 2 ஏக்கர் தோட்ட காணியாகவும் 2.5 ஏக்கர் வயல் காணியாகவும் காணப்படுகிறது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் முழுமையாக பார்வையிட முடியும். தோட்டத்துக்கு உகந்த ஒரு மண்வளத்தை கொண்ட காணியாக இந்த காணி அமைந்திருக்குது. எந்த ஒரு பயிரையும் வைக்கக்கூடிய ஒரு மண்வளத்தை கொண்ட காணியாக இது இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியாக இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய உறவுகள் தோட்டக்காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக அமையும் என்று நம்புகிறேன். இதில் நீங்கள் பார்வையிடும் இந்த வாய்க்கால், ஒரு குட்டி வாய்க்கால் இருக்குது, சீமேந்தால் கட்டப்பட்டிருக்கு. இதில் புல் மூடி இருக்குது. இது பக்கத்து வீட்டை போகிற லைன், அடுத்த காணிக்கு போகிற லைனாக இருக்குது. இந்த காணிக்குரிய லைன் பின்னிக்கு இருக்குது. இது இலவச நீர் வழங்குகிற ஒரு திட்டமாக இது காணப்படுது. உங்களுக்கு மாதத்தில் இந்த காணிக்கு மாதத்தில் 3 தரம் இந்த வாய்க்காலில் தண்ணி வரும். நீங்கள் உங்களுடைய தோட்டங்களுக்கு முழுமையாக இறைப்பதற்கு போதுமான அளவு தண்ணி இதில் வரும் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இந்த காணியினுடைய 4.5 ஏக்கர் காணியினுடைய மொத்த விலையாக 95 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணி பெரும் மரங்கள் ஒன்றும் நாட்டாமல் தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் அமைஞ்சிருக்கு. இவ்வாறு காணிகள் சந்திப்பது மிக அரிது. நீங்கள் சிறு பயிர்கள் வைத்து கொள்ளலாம். இதில் மூளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி உரிமையாளர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் முழுமையாக மரவள்ளி, கத்தரி போன்ற மரக்கறிகளையும் பயிரிடுவதற்கு இது ஒரு உகந்த மண் வளமாக காணப்படுது. என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளும் உங்களை சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைத்து ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. இப்போ நாங்கள் இந்த காணியை சுற்றி முழுமையாக பார்வையிடுவோம். நீங்கள் முழுமையாக பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த காணிக்குள்ளே எவ்வாறு பயன் தரும் மரங்கள் அமைந்திருக்குது, அதை நீங்கள் தோட்டத்துக்கு உகந்த காணியா என்று சொல்லி நீங்கள் முடிவெடுப்பதற்கு இது உறுதுணையாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணி பிடித்திருந்தால் நீங்கள் நேரடியாக பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியினுடைய ஒரு பகுதியில் முழுமையாக வாழை மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை இப்பொழுது சென்று பார்வையிடுவோம். ஸ்கந்தபுரத்தில் இவ்வாறு ஒரு தோட்டக்காணி விற்பனைக்கு வர்றது மிக அரிது. தோட்டக்காணிகள் பெரும்பாலும் இந்த பகுதியில் விற்பனை செய்வது மிக மிக அரிது. அவ்வாறான இடத்துல இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணொலியில் நாங்கள் இந்த 2 ஏக்கரை மட்டும்தான் பார்வையிட இருக்கிறோம். ஆனால் 2.5 ஏக்கர் வயல் காணி நான் இதில் வீடியோவில் இணைக்கவில்லை. நீங்கள்
நேரடியாக இந்த காணியை பார்வையிட வருபவர்கள் அந்த வயல் காணியையும் நீங்கள் சென்று பார்வையிடலாம். 4ஆம் வாய்க்கால் என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த வயல் காணி அமைஞ்சிருக்குது. இரண்டும் வேறு வேறு இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. 4 ஏக்கரும் ஒன்றாக இல்லை, 2 ஏக்கர் புறம்பாகவும் வயல் காணி புறம்பாகவும் இருக்குது. நீங்கள் நேரடியாக வரும் பொழுது சென்று வயல் காணியையும் பார்வையிட்டு வாங்கி கொள்ள முடியும். அப்படியே நாங்கள் இந்த காணியின் பின்பகுதி சுற்றி பார்வையிடுவோம். பின்பகுதியில் வந்து குழாய் கிணறு வந்து இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மின்சார வசதி வந்து செய்தபடியே இருக்குது, கரண்ட் எல்லாம் எடுத்து தான் இருக்குது. நாங்கள் அதையும் பொழுது போய் பார்வையிடுவோம். அதை விட இதில் வந்து ஒரு சின்ன பழமையான வீடு இருக்குது. கட்டிடங்கள் நல்லா உறுதியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் திருப்பி எடுத்துக்கொண்டால் வேறு இடத்திலிருந்து இந்த தோட்டக்காணிக்கு வந்து போகிறீர்களாக இருந்தால் இதில் நீங்கள் கலை பண்ணுறது உங்கள் ஆயுதங்களை வைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த காணிக்குள்ள வந்து ஒரு குழாய் கிணறும் அடிச்சபடி தான் இருக்குது. நீங்கள் இப்பொழுது பார்வையிடுவது அந்த குழாய் கிணறு தான். மேற்கொண்டு இந்த காணிக்கு வந்து 3 மாதத்தில் 3 முறை வந்து நீர் வளங்கள் வசதி வந்து இருக்குது. இலவசமாக தண்ணி வந்து வரும். அதே நேரம் அதுக்கு இடையில் வந்து சிறு பயிர்களுக்கு இறைக்க வேண்டும் அவசரத்தை குறைத்திருக்கலாம். முழுமையாக நீங்கள் இந்த காலத்தில் தென்னை பயிர்கள் உங்களுக்கு மாதத்தில் 3 முறை வார தண்ணியே காணும். ஏற்கனவே கிணறெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. 3 முறை இறைத்தாலே காணும். அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய அமைஞ்சிருக்கு. இந்த வாய்க்கால் மூலம் உங்களுடைய காணிக்கு இலவசமான நீர் வழங்கல் வந்து வரும். அதுக்கான வாய்க்கால் தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மின்சார இணைப்பினை பார்வையிட்டுக் கொண்டு இந்த காணொலி